வணக்கங்க எல்லாருக்கும். நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். 30th ஜூன் நான் டாக்டர் வி பிரபு சார்கிட்ட பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணேன். எதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணேன்? கஷ்டப்பட்டு ஒரு ஹாஸ்பிட்டலை 3 வருஷமாக பாடுபட்டு உருவாக்கணும். அந்த ஹாஸ்பிட்டல் ரெனிவேஷன் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. நிறைய பணம் தேவைப்பட்டது. அவரோட சேமிப்பு பணம் போட்டு நிறைய பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் அவருக்கு அவர் அப்பா இறந்து போயிட்டனால அவரோட அசட் எல்லாத்தையும் சேர்த்து அவங்க அண்ணா, அவங்க தங்கச்சி, அவங்க அக்கா, அவங்க அம்மா எல்லாரும் சைன் போட்டு கொடுத்து அவருக்கு ஒரு 5.5 to 6.5 கோடிக்கு ஒரு சொத்து சேர்த்து விட்டோம். அதெல்லாம் நாங்கள் பாடுபட்ட அந்த 3 வருஷத்தில் அவருக்காக உயிரை கொடுத்து உழைச்சி அவருக்காக ஃபுல்லாக பண்ணோம். எங்களுக்கு கல்லூரில் ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டை எப்படி இந்த பில்டிங் எப்படி ரெனிவேட் பண்ணி ஒரு பெரிய இமானுவல் ஹெல்த் கேர் ப்ரைவேட் லிமிடெட் ஹாஸ்பிட்டல் ஆக்குனாரோ, அதே மாதிரி இந்த இமானுவல் ஹெல்த் கேர் ப்ரைவேட் லிமிடெட் ஹாஸ்பிட்டல், எல்ஷடா இமானுவல் ஹெல்த் கேர் ஃபவுண்டேஷன், பிரபு ஹெல்த் அண்ட் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட்டு உருவாகிறதுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டது. சென்னையில் பார்த்தா அதீதமான வாடகை. அதனால் எங்கள் வீடியும் ரெனிவேட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இன்டீரியர்லாம் பண்ணி அதில் முதல்ல எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட் ரெடி பண்ணோம். இமானுவல் ஹெல்த் கேர் ப்ரைவேட் லிமிடெட், எல்ஷடா இமானுவல் ஹெல்த் கேர் ஃபவுண்டேஷன், பிரபு ஹெல்த் அண்ட் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் 3 கம்பெனியும் என்னுடைய வீட்டில் தான் வாடகை போட்டு அந்த கம்பெனியை ஆக்டிவேட் பண்ணோம். இதெல்லாம் டாக்டர் பிரபு சார் தெரிஞ்சு தான் அவர் ஒன்றுத்துக்கு வந்தது கிடையாது. அவர் வெளியில் இருப்பார். நாங்கள் எல்லாம், நானும் எங்கள் ஹஸ்பண்டும், என் கை குழந்தைங்க 12 வருஷம் கழித்து பிறந்தான். அவனும் எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுவான். குழந்தை யார் பார்த்துக்கிறதுக்கு இருக்கா? நாங்கள் தான் இருக்கோம். அதனால் அவனும் எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுவோம். எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடும் அப்படின்னு. இமானுவேல்ன்றது என் குழந்தையோட பேர். நான் கடவுள் பேரை வச்சேன். அதே பேர் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வச்சோம். அதுக்கு தான் இமானுவல் ஹெல்த் கேர் ப்ரைவேட் லிமிடெட் ஹாஸ்பிட்டல். இந்த 3 ஹாஸ்பிட்டலில் 3 வருஷமாக ட்ரஸ்ட்டு எல்லா கிராமங்களுக்கு போய் கிராமமாக ஊராக போய் நிறைய மருத்துவ முகாம், எல்லா சர்டிஃபிகேஷன்ஸ், லைசன்ஸ். இந்த பில்டிங் எப்படி இருந்ததுன்னா யாரும் உள்ளே போக முடியாது. ஃபுல்லாக கரையான், நிறையா இதெல்லாம் ப்ராப்ளமாக இருந்தது. பெயிண்ட் இல்லாமல் ஃபுல்லாக இடிச்சிட்டு என்டையர் பில்டிங்கே ஒரு ஃபுல்லாக இந்தி டீமை வச்சு ஃபுல்லாக ரெனிவேட் பண்ணி இப்போ மகால் மாதிரி ஆயிடுச்சு. உருவாக்குற வரைக்கும் நாங்கள் தேவைப்பட்டோம். மருத்துவரை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு நாங்கள் தேவைப்பட்டோம். மருத்துவர்கிட்ட ஐடி கூட இல்லை. நாங்கள் தான் ஐடி வாங்கி கொடுத்தோம். நல்ல ஆடிட்டர் டீமை வச்சு ஐடி ஃபைல் பண்ணி அவருக்கு ஒரு 6.5 கோடிக்கு சொத்து சேர்த்து வச்சு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கி கிட்டத்தட்ட 1 lakh கிலோமீட்டருக்கு எங்கள் ஹஸ்பண்ட் வண்டி ஓட்டியிருக்கார். கார் மும்பை, கேரளா, பெங்களூர், எங்கெங்கேயோ போயிட்டு மும்பையில் போயிட்டு தான் டிராகர் கம்பெனி டாக்டர் 10 வருஷத்துக்கு இந்த இடத்துக்கு அக்ரிமெண்ட் போடலை. கெஞ்சி சொன்னேன், 10 வருஷத்துக்கு போடுங்க, இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 50 லட்சம் ஓடி எடுத்து என் ஃபார்மசி இங்கே எல்லாத்தையும் கொடுத்து ஹெல்ப் பண்ணி, அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு 25 லட்சம் கடன் எடுத்து, அதுக்கப்புறம் ஒரு 25 லட்சம் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி, அதுக்கப்புறம் ஒரு 30 லட்சம் என்னுடைய நகையெல்லாம் வச்சு, அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட திருப்பி ஒரு 15 லட்சம் வாங்கி, திருப்பி ஒரு 25 லட்சம் விற்று நாங்களும் இதில் விதைச்சிருக்கோம். அவர் விதைச்சது அவர் சேர்த்து வச்ச பணத்தில், நாங்கள் விதைச்சது கடன் வாங்கி எங்கள் ரத்தத்தில் உருவான உழைப்பில். சரியா? எங்கள் 3 ஃபார்மை மூடி கிடந்ததுங்க. நாங்கள் உழைக்கும் போது 3 ஃபார்மாக மூடி கிடந்தது. ஏன் மூடி கிடந்தது? இவரை உருவாக்கணும். இவருக்கு நாங்கள் இவர் கூட சேர்றோன்னு சொல்லலை, இவர் எங்கள் கூட சேர்றேன்னு சொன்னார். அதனால தான் எல்லாம் நாங்கள் சொல்கிற பேரெல்லாம் வச்சுக்கிட்டார் ஹாஸ்பிட்டலுக்கு. ஏன்னா அப்போ அவருக்கு உழைக்க ஆள் இல்லை. அப்போ நாங்கள் தான் இருந்தோம். சும்மா டம்மிக்கு ரோட்டில் வேலை செய்வாங்கள்ல, அந்த மாதிரி எங்களை வச்சு வேலை வாங்கிறதுக்கு எங்கள் உழைப்பு. நான் கொஞ்சம் தான் உழைச்சேன். காலையில் 4-5 மணிலேருந்து ராத்திரி 10-12 மணி வரைக்கும் உழைப்போம். உயிரை கொடுத்து ஹாஸ்பிட்டல் வளரணும்,
ஏழையிலேருந்து பணக்கார வரைக்கும் ஒரே நிலையான ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும். இந்த மருத்துவர் லண்டன்லேருந்து தமிழ்நாடு மக்களுக்காக சேவை பண்ண வந்திருக்காருன்னு எல்லார்கிட்டேயும் பப்ளிசிட்டி பண்ண வீடியோஸ்லேருந்து எல்லாமே என்கிட்ட இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கவும் இந்த கடந்த பிப்ரவரி மாதம் 2025 ஒரு லோன் டீம் உள்ளே வந்தாங்கங்க. எங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டு ரெக்கார்ட்ஸு எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு மருத்துவர் பேர்லேயே நிறைய லோன் வாங்கி அவருக்கு இஎம்ஐ கட்டுறது, அதுக்கு தான் லோன் மேலே லோனு. அவர் சொல்கிற கூட்டிகிட்டு வந்த ஸ்டாஃபுக்கெல்லாம் டபுள் சம்பளம். அதாவது அவங்க வெளியில் 10,000 வாங்கிட்டு இருந்தாங்கன்னா இங்கே மருத்துவர்கிட்ட வந்தால் 25,000 சம்பளம். அவங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு அவர் என்ன கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் கொடுத்துருவார். என்ன எங்கள் சார்பில் நாங்கள் ஒருத்தர் 2-3 பேர் அப்பாயிண்ட் பண்ணோம். வெளியில் ஆல்ரெடி 2 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணோம். அவர் எங்களுக்காக 1 லட்சம் சம்பளத்துக்கு வந்தார். இதெல்லாம் மருத்துவரோட அப்ரூவலோடு தான் வந்தார். ஏன்னா அவங்கெல்லாம் 1 வருஷம் ப்ராப்பராக சம்பளம் வாங்கியிருக்காங்க. எல்லாருக்கும் சம்பளம் போட்டு கஷ்டப்பட்டு அந்த சம்பளம் கொடுக்க முடியாது. நகை எல்லாத்தையும் வச்சு அவரும் லோன் எடுத்து கொடுப்பாரு. நாங்களும் பாடுபட்டு சம்பளத்தை ஈடுகட்டவே எங்களுக்கு நேரம் இல்லை. ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக ரெனிவேஷன் நடந்துகிட்டே இருக்கனால எங்களால் எங்களுடைய தேவைகளே சந்திக்க முடியல. ஹாஸ்பிட்டலுக்கு வாடகையே கட்ட முடியல. இந்த நிலைமையில் இருக்கும்போது தான் ஓனர்கிட்ட பேசி 7 வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணி யூனியன் பேங்க், நேஷ்னலைஸ் பேங்க்கில் லோன் வர வச்சு இவ்வளோ பாடுபட்டு ஃபாரின் பேஷண்ட் வர வச்சு எல்லாத்துக்கும் ரெக்கார்டு இருக்குது. நாங்கள் வர வச்சு அவங்கள பார்த்துக்கிட்டது, அவங்களுக்கு கூட நேரம் செலவழித்து அவங்கள வீடியோ எடுக்க வச்சு எல்லாமே அவங்களுக்கு நாங்கள் என்னென்ன முறைப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்றது எல்லா விதமான ரெக்கார்ட்ஸ் இருக்குது. எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு, நம்ம ஹாஸ்பிட்டல் இன்னும் கெட்டல இல்லையா, மரிய ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணி, நான் வந்து இன்டர்நேஷ்னல் பேஷண்ட் கோஆர்டினேட்டர் இல்லையா, நான் வந்து ஹாஸ்பிட்டல் டைரக்டர் இல்லையா, எங்கள் ஹாஸ்பிட்டலில் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஹாஸ்பிட்டலோட எல்லா சிவில் ஒர்க்குக்கும் டெட் சீப்பாக பேசுவார். யாராவது 1 கோடி ரூபா சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அவர் வந்து 50 லட்ச ரூபாய்க்கு உயிரை கொடுத்து உழைப்பார். உழைச்சி எங்களுக்கு வந்தது சுகர், ப்ரெஷர், உடம்பு சரியில்லாமல், எங்கள் குழந்தை கூட உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஜுரத்தோடையே தூக்கிட்டு அலைவோம் மக்களுக்கு சேவை பண்ணணும். இன்றைக்கி நாங்கள் அந்த லோன் டீம் உள்ளே வந்து எங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்த பணத்தெல்லாம் பார்த்து நாங்கள் அவரை பல கோடி மோசம் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? எல்லாம் ட்ரஸ்ட்டுங்க. எல்லா மக்களுக்கும் சேவை பண்ணதுக்கு ரெக்கார்ட் இருக்குது. 1 ரூபா செலவு பண்ணலாம் டாக்டர் சார்கிட்ட கேட்டு தான் செலவு பண்ணணும். இதுக்கு பண்ணுறீங்களா, இதுக்கு பண்ணலாமா அப்படின்னு நான் கேட்பேன். எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கூட அப்டேட் பண்ண மறப்பேன், அவர்கிட்ட அப்டேட் பண்ண மறக்க மாட்டேன். நம்பி வந்துட்டோமே, காசு கொடுத்துட்ருக்காரு, பெரிய மருத்துவமனை வேணும்னு ஆசைப்பட்றாரு, ரொம்ப அதீதமான ஃபெசிலிட்டிஸோடு வேணும்னு ஆசைப்பட்றாருன்ட்டு நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போனேன். எங்களை அவர் டைரக்டர் சொல்கிறது கூட மனசு வராது அவருக்கு. அதனால் நாங்கள் விட்டு கொடுத்து போவோம். அவர் கூட்டிகிட்டு வந்த சிஸ்டருக்கு எங்களுக்கு விஷ் பண்ண கூட மனசு வராது. ஆனால் நாங்கள் விட்டு கொடுத்து போவோம். எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து போனனால தாங்க இன்றைக்கி நாங்கள் ரோட்டில் நிற்கிறோம். 4 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீ 70 கோடிக்கு, அதாவது 35 கோடி கடன், கையில் 15 கோடி தான் கிடைக்கும். 70 கோடி ரீபேமெண்ட் 16 வருஷம் கட்டணுமா? அவர் வாங்குகிற வீட்டுக்கு என்னையும் எங்கள் ஹஸ்பண்டையும் கேரண்டராக போட சொன்னார். அது கூட ஆரம்பத்தில் ஒத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தா அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொன்னாங்க. லோன் பர்பிள் 15 கோடி தான் கிடைக்கும், கையில் 20 கோடி கிடைக்காது, நாங்கள் அப்படியே கை தூக்கிடுவோம், நீங்கள் வந்து 16 வருஷம் கேரண்டராக போடணும், டாக்டர் சாரே பொறுப்பு, ஹவுசிங் லோன் வாங்கி ஹாஸ்பிட்டலில் கட்டுவோம். அப்போ தாங்க நான் வேண்டான்னு சொன்னேன். இல்லீகலாக பண்ணுற எந்த ஆட்டிடியூடுக்கும் நான் ஒத்து வர மாட்டேன். உயிரை கொடுத்து உழைச்சாச்சு, உருவாக்கியாச்சு, வெயிட் பண்ணுங்கள். ஓனர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துச்சு ஓனருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவர் ரெடியாகி வந்துட்டு உடனே நம்ம நேஷ்னலைஸ் பேங்க்கில் 16 கோடிக்கு சேங்ஷன் வாங்கி வச்சுருக்கோம். உங்களுக்கு இந்த 5-6 கோடி சொத்து ரெடி பண்ணோம்ல, அதில் 2.5 கோடி சொத்து வச்சா போதும், 25% வச்சா போதும், வந்துடும் சார், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு எவ்வளவோ ரெக்வஸ்ட் பண்ணோம். அதெல்லாம் சைன் பண்ணுறோம். இல்லை, நான் பண்ணால் இல்லீகலாக தான் பண்ணுவேன். நீ நான் கேட்குறதுக்கு சைன் போட்டு கொடுக்கலனா ஒன்றா ஆளே எல்லாம் ஆக்கிடுவோம், ரெப்புடேஷனை ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டேன்.
எப்படிங்க? 12 வருஷம் கழிச்சு என் புள்ள பிறந்திருக்கான். நானே கோடீஸ்வரி, எந்த சொத்து கித்து எது வேணான்னு வந்தேன். ஆனால் எங்கள் உயிர் போகிற அளவுக்கு இப்போ பிரச்சனை வந்தபோது கூட எங்கள் வீட்டாளுங்க விட்டு கொடுக்கறது கூட வேண்டாம். எங்கள் வீட்டில் யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கேட்டு வாங்கிடுங்க, தர்மம் வெல்லட்டும். எல்லாத்தையுமே செஞ்சுட்டு லாஸ்ட்டில் சிம்பிளாக ஒரு லோன் டீம் பேச்சை கேட்டு கடைசியாக எங்கள் பிள்ளையோட கடைசி நகையை கூட வச்சு நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி அண்ணா நகரில் சும்மா வீடியோவை காட்டுறாங்க. அந்த வீடியோவை பார்த்து இவர் நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி எவ்வளோ டைட்டில் 4 லட்சத்தை ரெடி பண்ணி அவர் 2 லட்சம் நாங்கள் 2 லட்சம் ரெடி பண்ணி கொடுத்தது கூட எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஒரு மாதம் கான்டாக்டே இல்லைங்க. திருப்பி வந்து நீ இப்போது நீங்கள் லோனில் கேரண்டராக சைன் போடலைன்னா உங்கள் ப்ரொஃபைலே இல்லாமல் ஆக்கிடுவேன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நாங்கள் பொறுமையாக போகணும். மருத்துவர்கிட்ட சகல விதமாக கூப்பிட்டு பரஸ்பரமாக பேசணும். சார், உங்கள் புள்ள வாழ்க்கை எங்கள் வாழ்க்கை கிடையாது, எங்களுக்கும் அழிவு உங்களுக்கும் அழிவு, கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். இப்படி இல்லீகலாக நிறைய அவேர்னஸ் வீடியோ பார்க்குறீங்க, நிறைய டிவியில் பார்க்குறோம், நிறைய இடத்துல பார்த்துட்டோம். தயவுசெய்து ஏமாறாதீங்க சார். நீங்கள் ஏமாந்தால் எல்லாமே போயிடும் சார். உயிரை கொடுத்து உழைச்சிருக்கோம் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சின எல்லா வீடியோவும் இருக்குது சார், எல்லா ரெக்கார்டும் இருக்குது, வீடியோவில் ரெக்கார்டு இருக்குது. நீ சைன் போடலைன்னா மொத்தமாக ஹாஸ்பிட்டலில் முடிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு மருத்துவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம், ஐயா இப்படி சொல்கிறாங்க, மருத்துவத்தின் சரித்திரம் ப்ரோக்ராம் நடத்தணும், எல்லா டாக்டர்ஸ் கிட்ட பேசியிருக்கேன். 20 வருஷம் ஹாஸ்பிட்டல் 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 மட்டும்தாங்க வாழ்ந்திருக்கேன். எங்களை பார்த்து நீங்கள் இல்லீகலாக சைன் போடலைன்னா உன்னை இல்லீகலாகவே ஆக்கிடுவேன்னு சொல்லி எங்கள் வீடு தேடி 1 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டின காரை ஒரு 4-5 ரவுடிகளை அனுப்பி வாங்கினார். அப்போ நான் கூட சொன்னேன், ஏன் இப்படிலாம் பண்ணுறார்? அவரது நம்ம எத்தனை நாள் எடுத்துக்க சொன்னோமே, அவர் ஹாஸ்பிட்டல் ப்ரொமோஷனுக்காக வாங்கினதுன்னு அவர் தானே சொல்லுவார். இதெல்லாம் எங்கெங்க போலீஸ் கேட்டாங்க? கஷ்டப்பட்டு ஜிஎஸ்டி ஐடி இத்தனை ஆடிட்டர் போய்யா, ஆடிட்டர்கிட்டலாம் கேளுங்கன்னு சொன்னால் ஆடிட்டர்கிட்டலாம் சொல்லக்கூடாதான். இந்த லோன்காரங்க சொல்கிறாங்க ஆடிட்டர்கிட்ட சொல்லக்கூடாது, போலீஸ்கிட்டலாம் சொல்லக்கூடாது, லாயர்ஸ் கிட்டலாம் ஒப்பீனியனே கேட்கக்கூடாது. நாங்கள் ஏன் போலீஸ்கிட்டலாம் முன்னாடியே சொல்லிட்டா பிரச்சனை ஆகிடாதுல்ல அவங்களுக்கு. அவங்க சொன்னால் அத்தனை லோன் ஸ்கீமுமே ஸ்கேமுங்க, அதை நம்புகிற மாதிரி இல்லை. அதில் நான் சைன் போட்டால் என் புள்ள வாழ்க்கை என்ன ஆகுங்க? 12 வருஷம் கழிச்சு போகிறது 5 வயசு குழந்தை கையில் வச்சுருக்கேன். எப்படிங்க ஒன்றுக்கு வரும்? மருத்துவமனை திறக்கிறதுக்காக உயிரை கொடுத்து உழைக்கிறோமா? இந்த 70 கோடி லோனில் மாட்டி இவர் தான் முட்டாள்தனமாக அழியிற மாதிரி நாங்களும் அழிய முடியுமா? அதுக்கு முடியாது சொன்ன காரணத்துக்கு தான் இவ்வளோ எங்களை பலி இடுற மாதிரி எங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கார். எங்கள் உறவுகள் கூட நிற்கலை. ஓ, இவங்களுக்கெல்லாம் எங்கே இவ்வளோ இதுன்னு பயப்படுறாங்க எல்லாரும். நம்ம அழிஞ்ச கூட நிற்கிறது கடவுள் மட்டும்தாங்க. இப்போ இன்னைக்கு நாங்கள் எல்லா லோனுக்கும் இஎம்ஐ கட்டிகிட்ருக்கோம். உயிரை கொடுத்து நகையை வச்சு, எல்லா நகையை வச்சு, குழந்தைய வச்சு, யாருக்கும் சம்பளம் கொடுக்க முடியாமல் எல்லோரும் வேலையை விட்டு நானே போயிட சொல்லிகிட்ருக்கேன். வேண்டாம், நீங்கள் வெளியில் போனால் நல்லா இருப்பீங்க, எனக்காக என் கூட இருந்து கஷ்டப்படாதீங்கன்னு. சம்பளம் கூட கொடுக்க முடியல. எங்களுக்காக நாங்கள் இவர் சொல்கிற மாதிரி சேர்த்து வச்சுருந்தா நாங்கள் இன்றைக்கி எப்படியோ வாழ்ந்திருப்போமே. ஆனாலும் இன்றைக்கும் என்னுடைய மருத்துவ சேவை மட்டும் ஓயலை. நான் எல்லா நாட்டிலேருந்து எனக்காக வர பேஷண்ட் எல்லாருக்கிட்டையும் எல்லா டாக்டர்ஸ்கிட்ட கேட்டு ரெஃபர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். உயிர் காக்கும் மருந்து இந்த உலகத்துக்கு முழுசாக சப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்கு நான் அடித்தளம் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்கு நான் உயிரை கொடுத்து உழைச்சிட்டு தான் இருக்கேன். அதுக்கு நான் லண்டன் போகிறேன், ஓமன் போகிறேன், கஷ்டப்படுறேன், எல்லா இடத்துக்கும், எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறேன். ஹார்ட் அட்டாக் இன்ஜெக்ஷன் எல்லாம் அங்கே சப்ளை பண்ண சொல்கிறோம். எல்லார்கிட்டையும் என்னென்ன பண்ண முடியுமோ உயிரை கொடுத்து உழைச்சிட்டு தாங்க இருக்கோம். உழைப்பு மட்டும்தான் உண்மைக்கு சோறு போடுன்றதுக்கு நம்பிக்கையில் தான் உழைச்சிட்ருக்கோம். ஆனால் ஜூன் 30 எங்ககிட்ட ஒரு இதை மாதிரி த்ரெட்டன் பண்ணிக்கிட்டே இருக்க எனக்கு வந்து பயம் வந்துருச்சு. எங்களுக்கே தெரியாமல் எங்கள் லோனை போட்டு எங்கள் பேரை கெடுத்து, எங்களுக்கே தெரியாமல் எங்கள் பேரில் ஓடிபி எடுத்து எங்கள் சைனியம் போட்டு டூப்ளிகேட்டாக நாங்கள் இப்போ வச்சுருக்க ஹாஸ்பிட்டல் பேரில் இன்னொரு கம்பெனியும் ஆரம்பித்து ஃபேக் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணி இவ்வளோ பண்ணுறவங்க நாளைக்கு என்ன வேணால் பண்ணிவிடுவாங்க, கொலை கூட பண்ணிவிடுவாங்கன்னு தான் நாங்கள் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் போனோம். ஐயா, எங்களை லோனில் சைன் போட சொல்லி மிரட்டுறாங்க. போலீஸ்காரங்க நம்மளுக்கு உதவியாக இருப்பாங்கன்னு பார்த்தா
அவங்க சொல்கிறத நம்பிக்கிட்டு யார் லோன் டீம் மிரட்டுதோ அந்த டீமை லீகல் அட்வைசர்னு நினச்சி பேசுகிறது. உள்ளே போயிட்டு போலீஸ் விசாரிக்கிறது கூட இல்லை. நான் என்றைக்கு சிஎஸ்ஆர் காப்பி வாங்கினோ அன்றைக்கே என் ஃபார்மசியில் ஃபுல்லாக கரண்ட் எடுத்துட்டாங்க. 10 நாள் என்னை ரோடாக நாய் மாதிரி அலைய விட்டுட்டாங்க. எங்கே போனாலும் நீதி கிடைக்கல, தர்மம் கிடைக்கல. சிஎஸ்ஆர் போட்டு அடுத்த நாள்லேருந்து வலி வேதனை. வக்கீலை கூட்டிகிட்டு வா. ஒரு வக்கீல் 15-20 நிமிஷம் வந்தாலே 10,000 20,000 கேட்குறாங்க. எங்ககிட்ட பணம்லாம் இல்லைங்க. எங்ககிட்ட உழைப்பு இருக்குது, உண்மை இருக்குது, நேர்மை இருக்குது, சத்தியம் இருக்குது, வாய்மை இருக்குது. எங்ககிட்ட உண்மை மட்டும்தான் இருக்குது. எப்படி வேணால் எந்த ரெக்கார்டு வேணால் அலசி பார்த்துக்க சொல்லுங்கள். எங்ககிட்ட இருக்கிறது உண்மை, உழைப்பு, நேர்மை. இவருக்காக உழைச்சி சோர்ந்து ஓய்ஞ்சு போயிட்டோம். இப்போ எங்கள் பிள்ளையோட ஃப்யூச்சரை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் சைன் போட முடியாது சொல்லிட்டோம். போலீஸ்காரங்க எத்தனை வாட்டிங்க, ஒரு வாட்டி கூட விசாரிக்கலை. திருட்டு கரண்ட் கொடுத்தியா, அதை கொடுத்தியா, இதை கொடுத்தியா. அங்கேருந்து டிசி ஆஃபீஸ், அங்கேருந்து ஏசி ஆஃபீஸ், அங்கேருந்து ஐஜி ஆஃபீஸ், அங்கேருந்து டிஜிபி ஆஃபீஸ், சிஎம் செல், எத்தனை முறைங்க சிஎம் செல், ஹெல்த் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி. இன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணாத இடத்துக்கு மிச்சமே இல்லைங்க. இப்போ கூட போலீஸ்க்கு பயமே இல்லைங்க. ஒரு குற்றத்தை ஆரம்பத்திலே கேட்க முடியாமல் எவ்வளோ நாள் எங்களை வலி வேதனை தெரியுமா. அதுக்கப்புறம் நான் போயிட்டே வந்துட்டேன். திருப்பி துபாய்க்கு போயிட்டு அங்கே போனால் எங்கள் மக்களை இங்கே ரெஸ்ட் ரூம் கூட யூஸ் பண்ண விடாமல் எங்களை திருப்பி ஒரு மருத்துவர், லேடி மருத்துவருக்கு நான் சம்பளம் கொடுக்க எனக்கு இந்த மாதிரி நிலைமை பண்ணிவிட்டு சம்பளம் எல்லாம் அவர் சார்ந்த ஆளுங்களுக்கு மட்டும் போட்டுட்டு எங்கள் சார்ந்த ஆளுங்க பாதி பேருக்கு வலியை கொடுத்துட்டு எல்லா பொம்பளை பிள்ளைங்களை அடிக்க போய்கிட்டு வேதனைப்படுத்திக்கிட்டு சங்கீதாவை கெட்டவை சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு அந்த லேடி டாக்டரை விட்டு என் சாரியை இழுத்து அடிக்கிறாங்க. ஒரு 4 பேர் ஜென்ஸ் இருக்கிற இடத்துல தமிழ்நாட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். சாரியை இழுத்து அடிக்கும்போது கூட சிரிச்சிட்டு இருக்கிற உலகமாக இருக்கா இது? அவ்வளோ கேவலமாயிட்டோமா? உயிரை கொடுத்து உழைச்சதுக்கு இதான் பதிலடியா? அதுக்கு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னை அடிக்க தடுத்த என்னுடைய அசிஸ்டண்ட்டுக்கு எஃப்ஐஆர் போடுறாங்க, எனக்கு போடலை. என்னை அடித்தவங்க எனக்கு கவுண்டர் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களாம். அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனாலே அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறதுக்கு சகல விதமான அத்தாரிட்டி இருக்குது. சிஎஸ்ஆர் போட்ட உடனே இவர் ரிசைனேஷன் லெட்டர் அனுப்பிட்டார். ஷேர் ஹோல்டிங்கில் தான் இருக்கார். ஆமாம், இன்வெஸ்டர் ஷேர் ஹோல்டிங் இருக்கார். இன்றைக்கி அவர் போஸ்டிங்கில் இல்லை. நாங்கள் சைனிங் அத்தாரிட்டியில் இருந்தோம். அவரை வழி கொடுக்கக்கூடாதுன்னு அமைதியாக ஓரமாக போக ஒரு லேடி டாக்டர் அவதூறாக பேசுகிறது, அடிக்கிறது, கரண்ட் இல்லாத போது ஒரு லோன் டீம் ஏமாத்தின அந்த விஜயபத்மா உள்ளே உட்காந்துக்கிட்டு நான் தான் அவளை ரோட்டில் நிற்க வச்சுருக்கேன் சிரிச்சுக்கிட்டு எல்லாருக்கும் நண்டு குழம்பு, மீன் குழம்பு எல்லாம் வாங்கி கொடுத்து நான் அடித்ததை போலீஸ்கிட்ட சொன்ன அந்த ஹவுஸ் கீப்பிங் லேடி அன்றைக்கே வேலையை விட்டு தூக்கிட்டு கஷ்டப்பட்டவங்கள என்னங்க நடக்குது? எதுவுமே கேட்கலங்க போலீஸ். எல்லார்கிட்டையும் போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். எத்தனை கம்ப்ளைண்ட், எத்தனை ப்ரெஸ் மீட், ஒன்றுத்து வெளில வரல. எவ்வளோ பணம் கொடுத்து அழிப்பாங்க? எவ்வளோ பணம் போகும்? பணம் போய்கிட்டே இருக்குமா? தர்மம் தாங்க ஜெயிக்கும், நீதி தாங்க ஜெயிக்கும். என்கிட்ட 20 வருஷம் பின்னாடி தேட சொல்லுங்கள். யாரையும் ஏமாற்றி பொழைச்சி நம்ம பழக்கம் இல்லை. எந்த கேஸும் நம்ம மேலே இல்லை. யார் மேலே போய் எதுவும் கிடையாது. உயிரை கொடுத்து உழைச்சி உண்மை, நேர்மை, உத்தமன்னு வாழ்ந்தாச்சு. இப்போ என்னடானா ஹாஸ்பிட்டலில் ஒரே அந்த என்டையர் பில்டிங்க்கு ஒரே பாத்ரூம் தான் இருக்குது. எத்தனை நாள் எல்லாம் ஒரே ரெஸ்ட் ரூம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பொம்பளை பிள்ளைங்க போகிற ரெஸ்ட் ரூமுக்கு போக விடாமல் தடுத்துட்டு அந்த பிள்ளைய பார்த்து வெள்ளவாடி போடி நாயே அப்படின்னு மிரட்டி அவளை ஃபோனை பிடுங்க போயிட்டு உன்னை அடித்து போட்டால் கூட கேட்க ஆள் இல்லைன்ன போது இதை போய் போலீஸில் உள்ளே போகும்போதே அந்த பிள்ளை ரெக்கார்டு பண்ணிட்டு தான் உள்ளே போயிருக்கு. நான் போலீஸ்கிட்ட இன்றைக்கும் போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு மருத்துவர். என்ன திரும்ப கொடுத்துருக்காரு? வீடியோ எடுத்துகிட்டே போச்சா, போதை மருந்து வச்சிட்டோன்னு சொல்லி இன்னொரு புது வச்சிடுவாங்கன்னு பயத்தில் துரத்தினாராம் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்குங்க. இதை போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போனால் போலீஸ் ஸ்டேஷனில் ராமர் ஒரு எஸ்ஐ அவ்வளோ அநாகரிகமாக பேசுகிறார். என்ன நீ இன்னொரு வீட்டில் போய் லெட்டின் போவியா, இன்னொரு வீட்டுக்கு போவியா, இன்னொரு வீட்டில் போய் உட்காருவியா,
ஒரு போலீஸ்காரங்க ஒரு லேடிஸை எப்படி அவமானப்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க. இதுதான் தமிழ்நாடா? இதுதான் தமிழ்நாடா? இதுதான் நடந்துட்டுருக்கு தமிழ்நாட்டில். எங்கே தப்பு பெருகிட்டு போகுதுன்னா, இனிஷியலான போலீஸ் ஸ்டேஷனில் அட்ஜஸ்ட் ஆகி இந்த பிள்ளைங்க அன்றைக்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க 20 நாள் முன்னாடியே. அப்போ கமிஷனர் ஆஃபீஸு சிஎம் செல் வரைக்கும் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்னை சாரி பிடிச்சி அடிக்கும்போது தடுத்து போட்ட என்னுடைய அசிஸ்டண்ட்டுக்கு போட்ட எஃப்ஐஆரை கணக்கு காட்டி எத்தனை வாட்டி போலீஸ்காரங்களே கமிஷனர் ஆஃபீஸை கூட ஏமாற்றிட்டு இருக்கோங்க. எப்போங்க நீதி கிடைக்கும்? இது ஒரு நாள் நீதி கிடைக்கணும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசினா உங்களுக்கு புரியாது இல்லை, அதுக்கு தான் ஃபுல் சப்ஜெக்ட் நான் தெளிவாக பேசியிருக்கேன். எனக்கு நீதி வேணுங்க. ஒரு வேளை எனக்கோ என் குடும்பத்துக்கோ ஏதாவது உயிருக்கு ஆபத்தோ கொலை மிரட்டலோ ஏதாவது நடந்தால் கண்டிப்பாக வாய்ஸ் கொடுங்க. கூட பிறந்த தம்பி, கூட பிறந்த அப்பா, எங்கள் வீட்டுக்காரோட பிறந்த யாருக்குமே ஒரு அவேர்னஸ் இல்லை. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா விட்டுடுன்றாங்க. இப்போ அவங்ககிட்ட காம்ப்ரமைஸாக போக கூப்பிட்டுட்ருக்காங்க. எதுக்குங்க நாங்கள் போனோம்? நான் ஏங்க என்னோடய ரெப்யூட்டேஷனை பணத்துக்கு விற்கணும்? என் உழைப்புக்கும் என் உண்மைக்கும் என் நேர்மைக்கும் என் புள்ள வந்து நாளைக்கு வளர்ந்தா எங்கள் அம்மா இப்படி வாழ்ந்தாங்க, இப்படி செத்து போனாங்கன்னு இருக்கட்டும்ங்க. யாரையும் ஏமாற்றி எங்களுக்கு பழக்கம் இல்லைங்க. அவர் வாயை மூடிட்டு இப்போ கூட சும்மா இருந்த 1000 மக்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து உதவி செய்ய முடியும். பல மருத்துவர்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க பாட்டு உதவி செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். உயிரை கொடுத்து உருவாக்குனதை எங்கள் கைனாலேயே எங்களையே ரெஸ்ட் ரூம் போக கூட அனுமதிக்காமல் அவமதிக்கிறது ஒரு பெரிய பாவங்க. ஒரு லேடிஸை ரெஸ்ட் ரூம் போக தடை பண்ணி கரண்ட் இல்லாமல் உயிர் காக்கும் மருத்துவர் உயிர் காக்கும் மருந்தகத்தை கரண்ட் இல்லாமல் ஒரு ரவுடி கும்பலை நம்பி மூடி போடுறது ரொம்ப பெரிய பாவங்க. உள்ளே போய் ஆதார் கார்டு கேட்டால் எல்லாம் ஓடுறாங்கங்க, நம்மளை அடிக்கிறாங்க. ஒரு லேடி மருத்துவர் இன்னொரு லேடி ட்ரெஸ்ஸை கழித்து அடக்கி முடியுமாங்க? அப்போ கூட அமைதியாக தாங்க இருந்தேன், நீதி கிடைக்கணும்னு. அப்போ கூட போலீஸ்காரங்க நம்மக்கிட்ட இல்லைங்க. கமிஷன் ஆஃபீஸில் நல்ல முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் K3 அம்ஜிக்கரை போலீஸ் ஸ்டேஷன் நமக்கு விட்டால் நம்ம மேலே எஃப்ஐஆர் போட்டுருவேன்னு மிரட்டுறாங்கங்க. என்னங்க செய்யணும்? இது ஒரு ரெக்கார்டபுளாக இருக்கணும். இந்த ஆடியோ இந்த வீடியோ நான் ஏன் பதிவு விடுறேன்னா, என்றைக்கு இருந்தாலும் இது ஒரு சாட்சியாக நிற்கணும். அந்த மருத்துவருக்கு நாங்கள் செஞ்சது நல்லது மட்டும்தாங்க. ஒரு கெடுதல் ஒரு பாவம் நாங்கள் செய்யலை. இப்போ நீங்கள் போட போகிற சைன் 36 கோடி வீட்டு கடனை 16 வருஷம் கட்டினா எத்தனை கோடி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. கேல்குலேட்டர் எடுத்து பாருங்கள். 70 கோடி கட்ட வேண்டியது வரும். கையில் 15 கோடி வாங்கிட்டு சும்மா வீடியோ ஈசிஆரில் போய் வீடியோ காட்டுறாங்க, அண்ணா நகரில் போய் வீடியோ காட்டுறாங்க. பிஆர் கார்பரேஷன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனி இப்போ மூடிட்டேன்னு சொல்கிறாங்க. இப்படி லோன் ஸ்கேமில் மாட்டி எல்லாரையும் அழித்து சாவடித்து தற்கொலைக்கு தூண்டுற கும்பல்லேருந்து நாட்டை காப்பாற்றுங்கன்னு முடிவு பண்ணி மருத்துவர்களோட குடும்பம் காப்பாற்றப்படணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்களை அவமதித்து என்னங்க ஆக போகுது? எப்போங்க நீதி கிடைக்கும்? எந்த நோட்ஸும் இல்லாமல் உண்மையை பேசுறதுக்கு எதுக்குங்க நோட்ஸ்? தர்மம் வேணுங்க, நீதி ஜெயிக்கணும். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு மரியாதை வேணுங்க, அவமதிப்பு இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயே இன்னொருத்த வீட்டுக்கு போவியா லெட்டின்க்குன்னு கேட்குற அந்த மாதிரி போலீஸ் அதிகாரியெல்லாம் கரெக்டான ஆக்ஷன் எடுத்து பெரிய அதிகாரிங்க முடிவெடுக்கணுங்க. இது உண்மையாக நடந்தே தீரணும். ஒரே நேரத்தில் நல்லா ஓடிட்டு இருந்த மருத்துவமனையில் 10 பேரை வேலையை விட்டு எடுத்து அந்த வாழ்வாதாரம் இல்லாமல் பண்ணி அந்த ஹவுஸ்கீப்பிங் ஆயமாங்களெல்லாம் வேலை இல்லாமல் எடுத்து சோத்துக்கு கஷ்டப்பட வைக்கிற இந்த கூட்டத்தை தர்மம் கேட்குறங்க. நீதி வேணுங்க, தர்மம் ஜெயிக்கட்டுங்க. நீதி வேணுங்க, தர்மம் ஜெயிக்கட்டும். பேச வேண்டிய இடத்துல பேசினாதாங்க தர்மம் தெரியப்படும். பேசுகிறேங்க, எந்த வேணாங்க, எதுவுமே வேண்டாங்க. உண்மையான உழைப்புக்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் சத்தியத்துக்கும் வலிமை அதிகங்க.
கடவுள் சக்தி அதிகங்க. நம்புகிறேங்க, நீதி கிடைக்கும்னு நான் நம்புகிறேன்.